தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கோம். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன். நீங்கள் உங்களுக்கான ஒர்க் பண்ணுற இடமும் அங்கே தான். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8th 10th டிப்ளமோ டிகிரி இது இல்லாமல் லிட்ரேட், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், அவங்களும் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிறது தான் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்க்குறப்ப அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரோல்களுக்கு பெண்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அப்போ பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட் வரும். அப்படி கிடையாது, ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சில ரோல்களுக்கு 1-2 ரோல்களுக்கு பெண்கள் மட்டும் அப்ளை பண்ண முடியும், ஒரு ரோல்களுக்கு ஆண்கள், அந்த மாதிரி தனித்தனியாக டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் எல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் கிடையாது. உங்களுடைய இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் லெட்டரை அவங்க கொடுத்துடுவாங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 18,000லேருந்து உங்களுக்கு பர் மந்த் உங்களுக்கான சேலரி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 March 2025 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அன்னைக்கு சாயந்தரம், அதாவது ஈவினிங் 5:45 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். 5:45க்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, தகுதியும் விருப்பம் இருக்கவங்க இந்த ரோல்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அஃபிஷியலாக அவங்களே கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதைத்தான் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். வேறு அந்த அப்ளிகேஷனையும் மாற்றி அனுப்புறாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்லேயே நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே எண்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இதை வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் ஓட்டணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய நேம் வித் இனிஷியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க, கூடவே உங்களுடைய இனிஷியல் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், எந்த பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணணுமோ அந்த பேரை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. DD/MM/YYY அந்த ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஜ் அஸ் ஆன் இன் இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கான வயது என்ன இப்போ வரைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களுடைய மின் அஞ்சல் முகவரி என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். தேர்ட் ஒன், நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு எதை சப்மிட் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டா, ரேஷன் கார்டா, ஓட்டர் ஐடியா. இதில் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு எதை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த ஆதார்னா ஆதாராக மென்ஷன் பண்ணுங்கள், ரேஷன்னா ரேஷன் மென்ஷன் பண்ணணும், இல்லை ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுக்கான மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு 2 நம்பர் இருக்குது அப்படின்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்க, இல்லை 1 தானே 1 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸுக்கான ப்ரூஃப் என்ன வைக்கிறீங்க, கீழே உங்களுக்கான ஃபுல் அட்ரஸ், டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபுல் அட்ரஸில் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்தீங்க அப்படின்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கான சொந்த மாவட்டம், எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல லாங்குவேஜஸ் என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும், ரீட் அண்ட் ஸ்பீக், எதெல்லாம் உங்களுக்கு படிக்க தெரியும், எதெல்லாம் பேச தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்.
இப்போ தமிழ் ரீட் அண்ட் ஸ்பீக் ரெண்டுமே தெரியும்னா ரெண்டும் டிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னால் அதுக்கு அதர்ஸ் வேறு ஏதாவதுனா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 10th 12th கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன படித்தீங்க, எந்த இன்ஸ்டியூட், எப்போ பாஸ் பண்ணிங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், இதே மாதிரி எல்லாத்தையுமே இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம 8th இல்லை 5th எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸுக்கு ப்ரூஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 7th படிச்சிருக்கேன் அப்படின்னு வைங்களேன். இந்த இடத்துல 7th மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல எந்த இன்ஸ்டியூட் எப்போ பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான ப்ரூஃபுக்கு நீங்கள் உங்கள் டிசி வைக்கணும். சரிங்களா? மிச்சம் இல்லை நான் 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் மேபி பார்த்தீங்கன்னா இப்போது டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா ஹையர் இல்லை லோவர், ஒன்றில் ஹையர், இப்போ எக்ஸாம்பிள் இங்கே தமிழில் ஹையர் முடிச்சிருக்கேன், இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த இன்ஸ்டியூஷனில் முடிச்சிங்க, என்ன சப்ஜெக்டில் கவர் ஆகுது, எத்தனை கிரேடில் முடிச்சிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன், என்ன வேலை, எத்தனை வருஷம், எவ்வளோ உங்களுக்கான சேலரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்முக்கு. சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ரோலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் சர்வீஸ், அதாவது சமூக நல பணியிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கலெக்டர் ஆஃபீஸில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் இதில் ஜாயின் பண்ணால். சரி என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் 1 and 2 அப்படின்னு 2 இது கொடுத்துருக்காங்க. 2க்குமே ஆட்கள் எடுக்கிறாங்க. ஏஜ் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஓசி கேட்டகரி இருந்தாலும் சரி, பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 40 years வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி லா, சோஷியல் ஒர்க், சோசியாலஜி, சோஷியல் சயின்ஸ், சைக்காலஜி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 18,000 per month உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது இந்த ரோலுக்கு. இரண்டாவது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாவலருக்கான வேலை வாய்ப்பு, அதாவது செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ரோலுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 45, அதாவது மினிமம் 18 மேக்ஸிமம் 45 இயர்ஸுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ரிலவெண்ட் ஃபீல்டில் 2 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மந்த்லி 12,000 உங்களுக்கான சேலரி. இந்த ரோலுக்கு ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர், அதாவது ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் அந்த ரோலுக்கு கீழே வரும். உங்களுக்கான கேட்டகரியில் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி 45 years மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் லிட்ரேட், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும், இல்லை 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா மந்த்லி உங்களுக்கு 10,000 rupees சேலரி கொடுக்குறாங்க. இந்த ரோலுக்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவோம், அது கீழே தான் வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. வழக்கு பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அது கூட பார்த்திங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு அனுப்புங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. வச்சு அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான்: மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, அறை எண் 88 தரைத்தளம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், திண்டுக்கல் மாவட்டம் 624004 என்ற முகவரிக்கு 20/3/2025 ஈவினிங் 5:45 நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதே அறிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.